ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு கணமொழியில் பயிற்சி 1.3ல் 4வது சம். சரிங்களா? 4வது என்னது கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு யூன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் பின்வரும் கணங்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு யூவை எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 மைனஸ் ஏயை எடுத்து எழுதிக்கணும். ஏ டேஷ்னா ஏ. சரிங்களா? பி டேஷ்னா பியை எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இது ரெண்டில் எது சேமாக இருக்கோ அதை விட்டுருங்க. 1 சேமாக இருக்குது, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7. இது எல்லாம் ஒன்று போல் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு மிச்சம் என்னது இருக்குது? 0 2 4 6. சரிங்களா? 0 2 4 6. அப்போ அதை மட்டும் எழுதிக்கணும். அதுதான் ஏ டேஷ். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பி டேஷ். பி டேஷ்னா என்னது? அதே மாதிரியே ஃபஸ்ட்டு யூவை எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 எழுதிட்டு மைனஸ் பி. சரிங்களா? பிங்கிற கணத்தை எழுதணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 0 2 3 5 7. சரிங்களா? இப்போது இதில் இருக்கிறதெல்லாம் இதில் விட்டுருங்க. 0 2 அடுத்து 3 அடுத்து 5 7. சரிங்களா? விட்டுட்டு மிச்சம் இதில் என்னதெல்லாம் இருக்குது? 1 4 6. சரிங்களா? இதுதான் பி டேஷ். அடுத்து மூணாவது என்னது கொடுத்துருக்காங்க? மூணாவது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அதாவது ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ என்ன வரும்? 0 2 4 6. இதுதான் ஏ டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சேர்ப்பு பி டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 4 6. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். எழுதுனா என்ன வரும்? 0 1 2 4 6. சரிங்களா? 0 1 2 4 6. சரிங்களா? அடுத்து நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். அப்போது ஏ டேஷை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க கண்டுபிடிச்சதை. 2 4 6 யூனியன் வெட்டு என்ன வரும்? 1 4 6. சரிங்களா? இது ரெண்டுக்கும் இப்போ எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். என்னது? 4ம் 6ம் பொதுவாக இருக்குது. அப்போது 4, 6. இதுதான் ஆன்சர் இதுக்கு. சரிங்களா? அஞ்சாவது என்னது கொடுத்துருக்காங்க? அஞ்சாவது ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது ப்ராக்கெட்குள்ளே என்னது இருக்குது? ஏ யூனியன் பி. ஏ சேர்ப்பு பி அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்ன வரும்? ஏங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்களோ பிங்கிற எனக்கு கணம் கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. என்னது? 1 3 5 7. அடுத்து யூனியன் சேர்ப்பு போட்டு 0 2 3 5 7. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவோமா? என்ன வரும்? 0 1 2 3 5 7 கண்டுபிடிச்சாச்சா? இதுக்கு அடுத்து ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு யூங்கிற செட்டை எடுத்து எழுதிக்கணும். யூங்கிற செட்டை என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் இப்போ இந்த இது கண்டுபிடிச்சிருக்கோமா? இதை எடுத்து எழுதிக்கோங்க. 0 1 2 3 5 7. இப்போ இதில் இருக்கிற உறுப்பை இதில் இருக்கிற உறுப்பை சேமாக இருக்கிறத அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு என்ன வரும்? 5 7. மிச்சம் என்னது இருக்குது? இதில் பாருங்கள் 4ம் 6ம் இருக்குது. அப்போ 4ஐயும் 6ஐயும் எழுதிக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ். என்னது? ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ். சரிங்களா? அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? அப்போ ஏங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. 1 3 5 7. அடுத்து வெட்டு பிங்கிற கணம் என்னது? 0 2 3 5 7. அப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது என்னதுன்னு பாருங்கள். ரெண்டுக்கும் என்னது பொதுவாக இருக்குது? 3 இருக்குது, அப்புறம் 5 7. சரிங்களா? அப்போ 3, 5, 7 வரும். அப்போது ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு யூங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். யூங்கிற கணத்தை. அப்போ என்ன வரும்? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் இப்போ ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை எடுத்து எழுதிக்கோங்க.
3 5 7 சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பொதுவாக இருக்கிறத அடிச்சுட்டு மிச்சம் என்னது இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. என்னது இருக்குது இதில்? 0 1 2 4 அடுத்து 6 சரிங்களா? 0 1 2 4 6 இதுதான் ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ் சரிங்களா? அடுத்து 7வது பாருங்கள். 7வது என்னது கொடுத்துருக்காங்க? ஏ டேஷ் தி ஹோல் டேஷ். ஏ டேஷ் த ஹோல் டேஷ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏ டேஷ் த ஹோல் டேஷ்னாலே ஏங்கிற கணம் அப்படி வரும், அப்படி தானே? அப்போ ஏ டேஷ் த ஹோல் டேஷ்னால் நம்மளுக்கு என்ன வரும்னா பாருங்கள், ஏங்கிற கணம் இங்கே கொடுத்துருக்காங்களா, அந்த இதை அப்படி எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 5 7 சரிங்களா? அந்த இதை அப்படி எழுதிக்கோங்க. 1 3 5 7. அப்போது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பி டேஷ் த ஹோல் டேஷ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? அப்போ அதுக்கு என்ன வரும்? பிங்கிற கணம் அப்படி வரும், அப்படி தானே? அப்போ பிங்கிற கணம் என்னது? 0 2 3 5 7. அப்போ அந்த இதை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. 0 என்னது 2 3 5 7 சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் அதோட முடிஞ்சிருச்சு. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நிறைய வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கணிதம் கைட் சேனலை.